السلام عليكم. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் லுகர் தொழுகைக்கு பிறகுலான இந்த அமர்விலே ஏகத்துவ கொள்கை பற்றி குர்ஆனிலும் சுன்னாவிலும் கூறப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளின் விளக்க உரையை நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையிலே நாம் நேற்றைய தினம் ஒவ்வொரு மூமினும் இணை வைக்கக்கூடிய பாவத்தை அஞ்சி வாழ வேண்டும். எல்லா காலங்களிலும் நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலம் வரை இணை கற்பிக்கின்ற பாவம் நம்மிடம் வந்துவிடக்கூடாது. அதில் நாம் மிகவும் எச்சரிக்கையாக நம்மிடம் வந்துவிடுவதை பயந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடி வாழ வேண்டும் என்பது பற்றிய கருத்தை பார்த்தோம். அதில் பெரிய இணை வைத்தலும் நம்மிடம் வந்துவிடக்கூடாது, சிறிய இணை வைத்தலும் வந்துவிடக்கூடாது. பெரிய இணை வைத்தல் என்றால் என்ன, சிறிய இணை வைத்தல் என்றால் என்ன என்பது பற்றியெல்லாம் நேற்றைய தினம் நாம் தெரிந்து கொண்டோம். அந்த வரிசையிலே இன்றைய தினம் சிறிய இணை வைத்தலை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு சில செய்திகளை நாம் தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். சஹீஹ் இப்னு ஹுஸைமாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 937வது நபி மொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மஹ்மூத் இப்னு லபீத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் வந்து சொன்னார்கள், ஐயுஹன் நாஸ் இய்யாக்கும் வஷிர்கஸ் ஸராயிர், மக்களே, ரகசியமான இணை வைத்தலை விட்டும் உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சிறிய இணை வைத்தலுக்கு இன்னொரு பெயர் ரகசிய இணை வைப்பு. அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, யா ரசூலல்லாஹ், வமா ஷிர்கு ஸராயிர், ரகசிய இணை வைத்தல் என்றால் என்ன அப்படின்னு செய்றாங்க கேட்குறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யகூமு ரஜுலு ஃபயுஸல்லி, ஒரு மனிதன் தொழுகையில் ஈடுபடுவான், ஃபயுஸய்யினு ஸலாத்தஹு ஜாஹிதன் லிமா யரா மின் நظரின் நாஸி இலைஹி, மக்கள் தன்னை பார்க்கிறார்கள் என்பதற்காக தன்னுடைய தொழுகையை அவன் அலங்கரித்து காட்டுவதற்கு என்ன செய்வான், முயற்சி செய்வான். அவன் தொழுகையில் ஈடுபடும் போது மக்கள் நம்மளை பார்க்குறாங்க என்பதற்காக, அல்லாஹ்வுக்காகத்தான் எந்த ஒரு வணக்கத்தையும் செய்யணும். ஆனால் இந்த வணக்கத்தை செய்யும் போது இறைவனுக்காக செய்கிறான் என்ற நோக்கம் இருந்தாலும் மற்றவர்கள் நம்மளை பார்க்குறாங்களே, அப்போ நம்ம என்ன செய்வோம், நல்லா அழகா தொழுவோம். அல்லாஹ்வுக்காக நாம் நபிகள் நாயகம் சொன்னபடி சரியாக எல்லா நேரங்களிலும் தொழும் பொழுது இந்த பிரச்சனை என்ன செய்யாது, ஏற்படாது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, இதை விளக்கம் கொடுக்குறாங்க. ஃபதாலிக சிர்கு ஸராயிர், இதுதான் ரகசிய இணை வைத்தல் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுறாங்க. பொதுவாக இந்த சிறிய இணை வைத்தல் என்பது அந்த அமலை என்ன செய்துவிடும், அழித்து விடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ஒரு நபி தோழர் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, ஒரு மனிதர் வந்து யுத்தம் செய்கிறார், ஆனால் அவர்கிட்ட ரெண்டு நோக்கம் இருக்கிறது. எல்தமிசுல் அஜ்ர வ திக்ர, அவர் அல்லாஹ்விடம் நன்மையும் எதிர்பார்க்கிறார், மக்கள் எல்லாம் தன்னை புகழ வேண்டும் என்றும் எதிர்பார்க்கிறார் அப்படின்னு செய்றாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட கேள்வி கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, லைஸ லஹு ஷைஉன், அவருக்கு எந்த விதமான நற்கூலியும் கிடைக்காது. ஏன்னா பிற நோக்கங்கள் இணைந்து விட்டாலே இந்த அமல் என்ன செஞ்சிடும், அழிந்து நாசமாயிடும். அப்போ அந்த நபி தோழர் திரும்ப கேட்கின்றார், அல்லாஹ்வின் தூதரே, எல்தமிசுல் அஜ்ர வ திக்ர, அவர் கூலியின் நன்மையும் எதிர்பார்க்கிறார், ஆனால் மற்றவர்கள் தன்னை பற்றி நினைக்க வேண்டும், புகழ வேண்டும் என்பதையும் அவர் எதிர்பார்க்கிறார். அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, ரெண்டாவது தடவையும் லைஸ லஹு ஷைஉன், அவருக்கு எதுவுமே கிடைக்காது அப்படிங்கிறாங்க. மூன்றாவது தடவையும் நபி தோழர் கேட்கிறார், எல்தமிசுல் அஜ்ர வ திக்ர, அவர் நன்மையும் எதிர்பார்க்கிறார், புகழையும் எதிர்பார்க்கிறார், ரெண்டு நோக்குமே அவருக்கு என்ன செய்கிறது இருக்கிறது. அப்ப நபிகள் நாயகம் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யக்பலு மினல் அமலி இல்லா மா கான லஹு காலிஸன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்காக கலப்பற்ற முறையில் அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடி, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை தேடி, இறைவனுடைய கூலியை நாடி, அவனுக்காக கலப்பற்ற முறையில் செய்யக்கூடிய வணக்கத்தை மட்டும்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அப்போ அல்லாஹ்வுடைய இந்த எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும்
அதில் வந்து இந்த சிறிய இணை வைத்தல் கலந்துவிடும் என்று சொன்னால் அந்த வணக்கத்தை என்ன செய்துவிடும், நாசமாக்கிவிடும். அப்போ சகோதரர் நேற்றைய தினம் ஒரு சந்தேகம் கேட்டாங்க. என்ன சந்தேகம்னா, நம்முடைய தொழுகை அப்படி அமைஞ்சிடுச்சு, நம்ம தொழும் பொழுது மற்றவங்க நம்மளோட சேர்ந்து தொழுகிறாங்க, நம்மளை பார்க்குறாங்க என்பதற்காக நம்ம அழகிய முறையை தொழுதுட்டோம், அது அமல் நாசமாயிடும். இது நன்மையாக மாற்றுவதற்கு ஏதாவது மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதற்கு மார்க்கத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, தீர்வு சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன தீர்வு? குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், எந்த ஒரு பாவத்தை நாம செய்தாலும் உயிரோட வாழக்கூடிய காலகட்டத்தில் இல்லாமன் தாப வ ஆமன வ அமில சாலிஹன், எவர்கள் பாவ மன்னிப்பு கோரி தௌபா செய்து, தௌபா என்று சொன்னால் அல்ல சில நிபந்தனைகள் இருக்குது, செய்த பாவத்திற்காக வருந்த வேண்டும், திரும்ப அந்த பாவத்தை செய்யக்கூடாது என்கின்ற எண்ணம், நம்ம பாவ மன்னிப்பு தேடும்போது நம்முடைய உள்ளத்தில் உறுதியாக இருக்க வேண்டும், அல்லாஹ் இந்த பாவத்தை கண்டிப்பாக மன்னிப்பான் என்கின்ற அடிப்படை இருக்க வேண்டும். அப்போ தௌபா செய்து ஆமன இறை நம்பிக்கை கொண்டு, நாம எதில் நம்மகிட்ட முகஸ்துதி வந்து விட்டதோ அது இனி வரக்கூடாது, நம்ம அல்லாஹ்வை சரியான முறை நம்பிக்கை கொள்ள வேண்டும் என் நம்பிக்கை கொண்டு அமில அமதன் சாலிகன், நல்லறங்களை செய்தார். நல்லறம் என்று சொன்னால் அதில் இரண்டு அடிப்படைகள் இருக்க வேண்டும். ஒன்று இஹ்லாஸ், இன்னொன்று நபிகள் நாயகம் சொல்லி தந்த முறைப்படி செய்வது. இந்த இரண்டும் இருந்தால் தான் நல்லறம். அப்ப எவர்கள் தௌபா செய்து இறை நம்பிக்கை கொண்டு நல்லறங்களை செய்கிறார்களோ செய்யாத்தியும் ஹசனாத், அல்லாஹ் அவருடைய தீமைகளை நன்மைகளாக மாற்றி விடுகிறான். நாம செஞ்ச தீமை தான், அந்த தீமைக்கு அந்த அமலை செய்து அழித்துவிடும். ஆனால் ஒரு தீமையை செய்த பிறகு தௌபா செய்து இறை நம்பிக்கை கொண்டு நல்லறங்களை செய்தால் அல்லாஹ் என்ன செய்து விடுவான், அந்த நாம செய்த தீமையை வந்து அல்லாஹ் நன்மைகளாக மாற்றி விடுவதாக அல்லாஹ் என்ன செய்கின்றான், நமக்கு வாக்குறுதி அளிக்கின்றான். அப்ப இதுல எதுதான் அவசியமா இருக்குது, இஹ்லாஸ் தான் நமக்கு வந்து மிக மிக முக்கியமானதாக என்ன செய்வது இருக்கிறது. அடுத்து இணை வைக்க நாம பயப்பட வேண்டும் அப்படிங்கிற அந்த தலைப்பின் கீழ் வந்து இன்னொரு அடுத்த நபிமொழியாக நாம் கிதாப் ஆசிரியர் கொண்டு வரக்கூடிய நபிமொழி என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி சஹீஹுல் புகாரியிலே 4497வது நபிமொழியாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை என்ன செய்றாங்க, அறிவிக்கிறாங்க. மன்மாத்த வஹுவ யதுஉ லில்லாஹி நித்தன், யார் ஒருவன் அல்லாஹ்வை விட்டுவிட்டு அது அல்லாஹ்விற்கு இணை கடவுளை அழைத்தவனாக மரணிக்கின்றானோ தஹலன் நார், அவர் என்ன செய்வார், கண்டிப்பாக நரகம் புகுவார் அப்படின்னு சொல்லி நபியான சொல்லி காட்டாங்க. மன்மாத்த வஹுவ யதுஉ லில்லாஹி நித்தன், யார் வந்து அல்லாஹ்விற்கு இணையாளனை பிரார்த்தித்தவனாக அவன் மரணிக்கின்றானோ அவன் நரகம் புகுவான். இதே செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 152வது செய்தியாக வருகிறது. ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, மன் லக்கியல், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் லக்கியல்லாஹ வஹுவ லா யுஷ்ரிகு பிஹி ஷையன் தஹலல் ஜன்னah, யார் வந்து அல்லாஹ்விற்கு எந்த ஒன்றையும் இணை வைக்காம அல்லாஹ்வை சந்திக்கிறானோ அவன் சொர்க்கம் புகுவான். வமன் லக்கியஹு யுஷ்ரிகு பிஹி ஷையன், அல்லாஹ்விற்கு இணை வைத்தவனா யார் அல்லாஹ்வை சந்திக்கிறானோ, மரணிக்கும் பொழுது யார் வந்து இணை வைத்த நிலையில, இணை வைப்பு நம்பிக்கை இருக்கக்கூடிய நிலையில ஒருவன் மரணித்து விடுகின்றானோ தஹலன் நார், அவன் நரகம் புகுவான் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிம்ல 152வது செய்தியாக இருக்கிறது. இதே செய்தி சஹீஹுல் புகாரில 1238வது செய்தியாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது வந்து இஸ்லாத்துடைய அடிப்படையை நமக்கு தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு செய்தி. அல்லாஹ்வை தவிர மற்றவரை அழைத்தவராக ஒருவன் மரணித்து விட்டார், அவன் கண்டிப்பாக நரகம் போவான். அல்லாஹ்வை தவிர மற்றவர்களை அழைத்தல் என்றால் என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அழைத்தல் என்பது வந்து துவா அப்படின்னு சொல்றோம் பாருங்க. துவா என்பது ஒட்டுமொத்த எல்லா வணக்கங்களுமே துவா தான். மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த எல்லா வணக்கங்களும், தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், குர்ஆன் ஓதுவதாக இருக்கட்டும், தர்மம் செய்வதாக இருக்கட்டும், எல்லா வணக்கங்களும் குர்ஆன் சுன்னாவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எல்லா வணக்கங்களுமே துவா தான். நபிகள் நாயகம் சொல்றாங்க, துவாவு ஹுவல் இபாதா, துவா தான் வணக்கம் அப்படிங்கிறாங்க. வணக்கம் என்பதே துவா தாங்கிறாங்க. நம்ம எதுக்காண்டி தொழுகின்றோம், நாம அல்லாஹ்ட்ட வந்து வாய்மொழியாக கேட்காவிட்டால் நம்ம தொழுவதுடைய நோக்கம் துவா தான். ஏன், அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கணும், நாம சொர்க்கத்துக்கு போகணும், நாம நன்மைக்கு நமக்கு வந்து நன்மை கிடைக்கணும். நாம் எதுக்காண்டி நோன்பு நோக்கின்றோம்,
நோன்பு அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றி அவனை கட்டுப்படும் பொழுது இறைவனுடைய பொருத்தம் நமக்கு என்ன செய்யும், கிடைக்கும். ஹஜ்ஜி செய்வதாக இருக்கட்டும், உம்ரா செய்வதாக இருக்கட்டும், குர்ஆன் ஓதுவதாக இருக்கட்டும், தர்மம் செய்வதாக இருக்கட்டும், உறவினர்களை இணைத்து வாழ்வதாக இருக்கட்டும், எந்த ஒரு இறை கட்டளையை நாம செஞ்சாலும் அது துவா தான். நம்ம எதுக்காண்டி அதை செய்யறோம்? அல்லாஹ்வுடைய நெருக்கம், இறைவனுடைய தண்டனைகள் நம்மை தற்காத்துக் கொள்வது, அல்லாஹ்வுடைய பொருத்தம், சொர்க்கம் இவற்றையெல்லாம் அடைய வேண்டும் என்பதற்காக நம்ம என்ன செய்யறோம்? அது நபியா சொன்னாங்க, அத்துவாவு ஹுவல் இபாதா. துவா என்பது அதுதான் வணக்கம். நாங்கள் எல்லா வணக்கமுமே துவாவுக்காண்டி தான் நம்ம செய்யறோம். அல்லாஹ்விடம் ஒன்றை கேட்பதற்காக நம்ம என்ன செய்யறோம். அப்ப இந்த உடலால் செய்யக்கூடிய வணக்கம், மார்க்கத்தில் சொல்லப்பட்ட இஹ்லாஸ் என்பதாக இருக்கட்டும், அது உள்ளத்தால் செய்யக்கூடிய வணக்கம், அல்லாமல் தவக்குல் வைப்பது, அல்லாஹ்வுக்கு நாம் பயப்படுவது, இறைவன் மீது நாம ஒரு தவறான நம்பிக்கை கொள்ளாமல் இருப்பது, உறுதியான நம்பிக்கை வைப்பது, ஈமான் கொள்வது, இது எல்லாமே குர்ஆன் சுன்னாவில் சொல்லப்பட்ட எல்லா நல்ல செயல், உள்ளம் சார்ந்த நற்செயல்களாக இருந்தாலும் சரி, நாம உள்ளத்தோடு சேர்ந்து உடல் ரீதியாக செய்யக்கூடிய நற்செயல்களாக இருந்தாலும் சரி, உள்ளம் உடல் செல்வம் ரீதியாக செய்யக்கூடிய நற்செயல்களாக இருந்தாலும் சரி, எல்லாமே வணக்கம். அப்ப இந்த வணக்கத்துல ஏதாவது ஒன்றை இறைவன் அல்லாதவர்களுக்கு செய்து விட்டால் அவன் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டான். வணக்கத்துல ஏதாவது ஒன்று, ஒரு சஜிதா பண்றது வணக்கம். சஜிதாவில் போய் உள்ள கபூல் போய் செஞ்சுதான் வச்சிருக்கோம். இறைவன் அல்லாதவன் செய்து விட்டான், அழைத்து விட்டான். நம்ம எதுக்காண்டி அல்லாஹ்க்கு சஜிதா பண்றோம்? அல்லாஹ்வுடைய இறைவனை அழைப்பதற்காக, அவன் நம்மை பொருந்திக் கொள்ள வேண்டும், நமக்கு சொர்க்கம் தர வேண்டும் என்பதற்காக தான் நம்ம என்ன செய்யறோம்? சஜிதா பண்றோம், ருக்கூ செய்யறோம். அப்போ மார்க்கத்தில் வணக்கம் என்று சொல்லப்பட்ட விஷயங்கள், நேர்ச்சை என்பது வணக்கம். ஒருத்தன் இறைவன் அல்லாத ஒருவன் நேர்ச்சை பண்றாரு, அவரை போய் நேர்ச்சை பண்றான் வைத்துக் கொள்ளுங்கள். அவன் அல்லாதவன் செய்து விட்டான், அழைத்து விட்டான். நமக்கு இன்ப துன்பங்களை நீக்கக்கூடியவன் யார் தான்? அல்லாஹ் தான். ஒரு ஆள் செய்யறாரு, ஒரு தாயத்தை தொங்க விட்டு கொண்டு இது என்ன செய்யும், எனக்கு நன்மையை கொண்டு வரும் அல்லது தீமையை நீக்கும்னு சொன்னோம்னா அவன் அல்லாதவன் செய்து விட்டான், அழைத்து விட்டான். அப்போ நாம இறைவனுக்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள்ல எந்த ஒன்றை இறைவன் அல்லாதவர்களுக்கு ஒருவன் செய்து விட்டாலும் அவன் துவா என்ற வணக்கத்தை இறைவன் அல்லாதவர்களுக்கு என்ன செய்து விட்டான். இது முதலாவது துவாவுடைய விளக்கம். இரண்டாவது துவாவுடைய விளக்கம் என்ன? நாம அல்லாஹ்ட்ட கையேந்தி கேட்கிறது, அல்லாஹ்ட்ட நம்முடைய தேவைகளை நம்ம செய்யறோம், கேட்கிறோம். இந்த கையேந்தி இறைவன் நம்ம கேட்கும் பொழுது, கையேந்தி கேட்டாலும் சரி, நம்ம சஜிதாவில் கேட்டாலும் சரி, அத்தஹியாத்துல கேட்டாலும் சரி, துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய எந்த விதத்தில் நம்ம கேட்டாலும் சரி, இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. முதல் விஷயம் என்ன? இறைவனுக்கு மட்டும் எது முடியுமோ அதை நாம் இறைவன் அல்லாதவர்களிடம் கேட்டால் அது இணை வைத்தல். இறைவனுக்கு மட்டும் எது முடியுமோ, ஒரு ஆள் இறந்து போயிட்டார், இறந்து போனவருக்கு உயிரை கொடுக்கக்கூடியவன் யார்? அல்லாஹ் தான். நோயை நீக்கக்கூடியவன் யார்? அல்லாஹும்ம ரப்பன் நாஸி அதீபில் பஸ் இஷ்ஃபி அந்த ஷாஃபி. இறைவா, மனிதர்களின் கடவுளே, இவருக்கு ஏற்படும் நோயை நீக்குவாயாக. ஏனென்றால் அந்த ஷாஃபி, நீ தான் ஷாஃபி, நோயை நீக்கக்கூடியவன் அப்படின்னு நபி எல்லாம் சொல்லி காட்டுறாங்க. நம்ம டாக்டர் மருந்து தருவார், அவர் படிச்சிருக்கிறாரு. நாம மருந்தை சாப்பிட்டாலும் அல்லாஹ் நானாதான் நமக்கு என்ன செய்யும்? நோய் நீக்கும். அப்ப அல்லாஹ் தான் நோயை நீக்கக்கூடியவன். அல்லாஹ் தான் இறந்த உயிரை உயிர்ப்பிக்கக்கூடியவன். இறைவன் தான் வறுமையை நீக்கக்கூடியவன். இறைவன் தான் துன்பத்தை நீக்கக்கூடியவன். அப்ப இந்த மாதிரி இறைவனுக்கு மட்டும் மழையை இறக்கி வைக்கக்கூடியவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவன் தான். பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவன் தான். நம்ம குர்ஆன் சுன்னாவுடைய அறிவை நாம் வளர்த்துக் கொள்ளும் போது இறைவனுக்கு மட்டும் ஏழுமான விஷயம் நம்ம என்ன செய்யலாம்? குர்ஆன் சுன்னாவுடன் தெரிந்து கொள்ளலாம். அப்ப இறைவனுக்கு மட்டும் எது முடியுமோ அதை சாதாரண மனிதனிடம் கேட்பதை போன்று கூட யார்ட்டும் கேட்கக்கூடாது. இப்போ துவாவில் இன்னொரு அம்சம் இருக்கு. எந்த அம்சம்? ஒரு மனிதன்கிட்ட நாம எப்படி பேசுவோமோ, ஒரு மனிதனுக்கு எது முடியுமோ அது அவர்கிட்ட போய் கேட்கலாம். ஒரு மனிதன் நம்ம என்ன செய்வோம்? ஒரு 10 ரூபா கொடுங்கன்னு கேட்டோம்னா மனுஷனுக்கு ஒரு 10 ரூபா கொடுக்க முடியும். ஒரு 50 ரூபாய், லட்சம், அவங்க வசதி தகுந்த மாதிரி இருந்தா கொடுப்பாங்க. இதெல்லாம் என்ன செய்வாங்க? இல்லைன்னு சொல்லுவாங்க. அது நம்ம எப்படி கேட்போம்? அல்லாஹ்ட்ட துவா கேட்கிற மாதிரி செய்ய மாட்டோம், கேட்க மாட்டோம். அவங்கள்ட்ட போய் நேரடியாக போய் ஒரு 50 ரூபா கொடுங்க, 500 ரூபா கொடுங்க, அது நமக்கு ஒரு கஷ்டம், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. அவரால் முடிஞ்சா செய்வாரு, முடியலாம் என்ன செய்வாரு? முடியலாம். இந்த மாதிரி மனிதர்கள்ட்ட நாம எப்படி மனிதனுக்கு இயலக்கூடிய விஷயத்தை நேரடியாக சென்று அவங்களோடு தொடர்பு கொண்டு நாம கேட்கிறோமோ,
அது மாதிரி இறைவனுக்கு மட்டும் முடியக்கூடிய விஷயத்தை வந்து நாம ஒரு மனுஷன் போய் கேட்கணும் வச்சுக்கிடுங்க, நாம அல்லாஹ்கிட்ட வச்சுக்கணும். நான் மனுஷன் மாதிரி தானே கேட்டேன் அப்படிலாம் கிடையாது. அது அல்லாஹ்க்கு மட்டும் முடியக்கூடிய விஷயம். ஒரு சாயிப்கிட்ட போய் ஏதாவது ஒரு கட்சி சாயிப்கிட்ட போய் எனக்கு ஆம்பளை பிள்ளை வேணும் அப்படின்னு ஒரு ஆள் கேட்கறாங்க வச்சுக்கிடுங்க. உனக்கு அப்படி கேட்டாலும் அவர் அல்லாஹ்க்கு இணை வைத்து விட்டார். ஏன் அப்படி நேரடியாக போய் தானே கேட்டாரு? ஆமா, நேரடியாக போய் தான் கேட்டாரு. குழந்தையை கொடுக்கக்கூடிய ஆற்றல் யாருக்குரியது? குர்ஆன் அல்லாஹ் சொல்லியிருந்தான், யஹபுலிமை யஷாவு இனாசா யஹபுலிமை யஷாவு அல்துகூர் அவ் யுஸவ்விஜுஹும் ذுக்ரான வ இனாசா வ யஜஅலுமை யஷாவு அகீமா. தன் நாடியோருக்கு அல்லாஹ் ஆண் குழந்தைகளை கொடுக்கிறான், தன் நாடியோருக்கு பெண் குழந்தைகளை கொடுக்கிறான், தன் நாடியோருக்கு ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் கலந்து கொடுக்கின்றான், தன் நாடியோரை குழந்தை பாக்கியம் மற்றவராகவும் என்ன செய்கின்றான், ஆக்குகிறான். அப்போ ஒரு ஆள்கிட்ட போய் எனக்கு குழந்தை பாக்கியம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு மரத்துல போய் ஒரு ஏதாவது ஒரு பொம்மையை தொங்க விட்டா ஆம்பளை பிள்ளை பிறக்கும், அல்லது பெண் குழந்தை பிறக்கும், அல்லது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு நம்புறாங்க வச்சுக்கிடுங்க. குழந்தை பாக்கியம் தரக்கூடிய ஆட்டம் அல்லாஹ்க்கு மட்டும் உரியது. மழை பொழியல, மழை பொழிய மழை இறக்கி வைக்கக்கூடியவன் யார்? 5 விஷயங்கள் அல்லாஹ்க்கு மட்டும்தான் உரியது. அவன் தான் மழையை இறக்கி வைக்கின்றான். எங்க எப்போ மழை பொழியும் என்று யாரும் செய்ய முடியாது, சொல்ல முடியாது. எந்த இடத்துல யாரும் மோத்தா போவான்னு யாரும் சொல்ல முடியாது. நாளை நடப்பதை யாரும் என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது. ஒரு தடவை செய்யலாம், ஒரு அஜர்த்திட்ட போய் அஜர்த்தி எனக்கு நாளைக்கு இந்த காரியம் நல்லபடியாக முடியுமா, எப்படி முடியும் நீங்க எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்கறாங்க வச்சுக்கிடுங்க. அடுத்து ஒரு ஜோசியக்காரன் போய் கேட்கறாங்க வச்சுக்கிடுங்க. நாளை நடப்பதை அறியக்கூடிய ஆற்றல் யாருக்கு தான் இருக்குது? அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. வமா தத்ரி நஃப்சுன் மாதா தக்ஸிபு கதா. எந்த ஒரு மனிதனும் நாளை நடப்பதை என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது. ஏதாவது ஒரு பொருள் தொலைஞ்சு போச்சு, அவர்கிட்ட போனோம்னா அவர் என்ன செய்வார், ஏதாவது ஒரு மந்திரம் போட்டு வெற்றிலையில சுண்ணாம்பு தடவி அது யார் எடுத்தா எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாரு அப்படின்னு ஒருத்தர் நம்பி போய் கேட்கலாம் வச்சுக்கிடுங்க. ஒரு மனித சக்தியால் மனித அறிவால் கண்டுபிடிக்க முடியாத எல்லா விஷயங்களும் தெரிந்தவன் யார் தான்? அல்லாஹ் மட்டும்தான். ஒரு மனுஷன் மறைவான விஷயங்களை அறிய முடியாது. குல்லா யஅலமு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தி கைப இல்லல்லாஹ். வானங்களிலும் பூமியிலும் மறைவானவற்றை அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய முடியாது. அப்ப எது அல்லாஹ்வுக்கு மட்டும் உரியதாக குர்ஆன் சுன்னா சொல்லி காட்டுதோ அது நாம ஒரு இறைவன் அல்லாதவங்கள்ட்ட இறைவனை போன்று கேட்டார். எப்படி இறைவனை போன்று கேட்பதுன்னு சொன்னோம்னா, என்னுடைய இறைவன் என்னுடைய உள்ளத்தில் நினைத்தாலும் அறிவான், நான் எங்கிருந்து அழைத்தாலும் அறிவான், எத்தனை கோடி படைப்பினங்கள் ஒரே நேரத்தில் அழைத்தாலும் அறிவான் என்று நம்ம இறைவன் எப்படி கையேந்தி கேட்போமோ அதை மாதிரி நாம கேட்டாலும் சரி, அல்லது படைப்பினங்களால் முடியக்கூடிய உதவியை அவங்கள்ட்ட எப்படி நேரடியாக கேட்போமோ அது போன்று நம்ம கேட்டாலும் சரி, நாம அல்லாஹ்க்கு என்ன செய்து விட்டோம், இணை வைத்து விட்டோம். இது துஆவுல 2வது விஷயம். துஆவுல 3வது விஷயம் என்ன? மனிதனால் இயலக்கூடியதாக, இந்த படைப்பினங்களால் இயலக்கூடியதாக இருந்தாலும் அல்லாஹ்விடம் கேட்பதை போன்று என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. ஒரு தகப்பனாட்ட போய் வாப்பக்கிட்ட போய் எனக்கு ஒரு 50 ரூபா கொடுங்கன்னு கேட்கணும்னு வச்சுக்கிடுங்க. வாப்பிட்ட போய் எனக்கு 50 ரூபா கொடுங்கன்னு கேட்போம். நம்ம அவர் முன்னாடியே போய் நின்றுட்டு இப்படி அல்லாஹ்ட்ட கேட்குற மாதிரி துவா கேட்டோம்னு வச்சுக்கிடுங்க. அவர் 50 ரூபா நம்ம தந்துருவாரா? கியாமத் நாள் வரைக்கும் கேட்டாலும் அல்லாஹ்வை நாம அழைத்தால் இறைவன் எப்படி செவியேற்பானோ அது போன்று செவியேற்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு கிடையாது, படைப்பினங்களுக்கு கிடையாது. அப்ப இந்த துவாவுடைய வகையை நம்ம தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். துவா என்று சொன்னால் நாம செய்யக்கூடிய எல்லா வணக்கமும் துவா தான். அப்ப எந்த ஒரு வணக்கத்தையும் நாம் இறைவன் அல்லாதவன் செய்து விட்டோம் என்று சொன்னால் நாம அல்லாஹ் அல்லாதவனை அழைத்து விட்டோம். 2வது, இறைவனுக்கு மட்டும் எது இயலுமோ அதை நாம் படைப்பினங்கள்ட்ட போய் நாம் அல்லாஹ்ட்ட கேட்கிற மாதிரி படைப்பினங்கள்ட்ட கேட்டாலும் சரி, அல்லது படைப்பினங்களுக்கு முடியக்கூடிய விஷயத்தை எப்படி அவங்கள்ட்ட போய் கேட்போமோ அது போன்று கேட்டாலும் சரி, நாம அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டோம். படைப்பினங்களுக்கு எது முடியுமோ அதை நாம அவங்கள்ட்ட எப்படி கேட்போமோ அப்படி கேட்காம அல்லாஹ்ட்ட கேட்கிற மாதிரி கேட்கணும் வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ நாம் என்ன செய்து விட்டோம், அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டோம். 4வது துவா என்ன? ஒரு படைப்பினத்துக்கு முடியக்கூடிய விஷயத்தை அவங்கள்ட்ட போய் என்ன செய்யலாம், கேட்கலாம். இப்போ நான் உங்களை ஏமாத்திட்டேன், உங்கள்ட்ட நேரடியாக உங்களுக்கு நான் இப்போ ஒரு அநியாயம் பண்ணிட்டேன், என்னை நீங்கள் மன்னிச்சிருங்க அப்படின்னு நான் கேட்குறேன்னு வச்சுக்கிடுங்க. நான் யாருக்கு பாதிப்பு உண்டாகணும் அவன் என்ன செய்யலாம், மன்னிக்கலாம். அப்ப இந்த மாதிரி ஒரு நேரடியாக சந்தித்து ஒருவர்கிட்ட அவருக்கு எது முடியுமோ அதை கேட்பது என்பது கிடையாது, இணை வைத்தல் கிடையாது. இப்ப முஷ்ரிக்கீன்கள் எப்படி குழப்புவாங்க தெரியுமா? குர்ஆன்ல மூமின்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது அவர்கள் மற்றவர்கள் செய்த பாவங்களை மன்னிப்பார்கள் அல்லாஹ் மூமின்களுக்கும் சொல்றான். நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் சொல்றான், நபிகள் நாயகம் என்ன செய்வாங்க, மற்றவங்க செஞ்ச பாவத்தை என்ன செய்வாங்க, மன்னிப்பாங்க. ஒரு சஹாபி
அவங்க காலித் பின் வலீத் என்று நினைக்கிறேன். அந்த சஹாபி என்ன செய்றாங்க, நபிகள் நாயகம் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நபிகள் நாயகத்துக்கு ஏராளமான இடையூறு செஞ்ச ஒரு ஆள் காலித் பின் வலீத். அது ஒரு அம்ரு பின் ஆஸ் என்ற 2 சஹாபாக்கள் கடுமையான மார்க்கத்துக்கு எதிரான பல யுத்தங்களில் கலந்து கொண்டவங்க, பல இடையூறு செய்தவர்கள். அவங்க இஸ்லாத்துக்கு வரும்போது ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன், ஆனால் நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அநியாயம் பண்ணியிருக்கிறாங்க. நபிகள் நாயகத்துக்கு அநியாயம் செய்தால் அவங்க தானே மன்னிக்கணும், அப்படி நீங்க என்ன மன்னிக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் சொல்றாங்க, 2 சஹாபாக்களுக்கு உங்களுக்கு தெரியாதா, யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்களோ, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது அல் இஸ்லாமும் எஹ்ரிமும் மாகான கப்லோ, இஸ்லாம் என்பது அவங்க ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாலே அவங்களுக்கு முந்தைய பாவம் என்ன செய்யப்பட்டு விடும், அழிக்கப்பட்டு விடும். யார் ஹஜ்ஜி செய்யறாங்களோ அவங்களுடைய முந்தைய பாவங்கள் அழிக்கப்பட்டு விடும். சரியான அல்லாஹ் ரசூல் சொன்ன அடிப்படையில் உள்ள ஹஜ்ஜாக இருந்தார். யார் ஹிஜ்ரத் செய்யறாங்களோ அந்த ஹிஜ்ரத் அவங்களுடைய முந்தைய பாவங்களை அழித்து விடும். அப்போ ஒரு இஸ்லாத்துக்கு வந்ததே ஒரு எல்லா பாவத்தையும் அழிச்சிருமே. நீங்க எனக்கு என்ன அநியாயம் செஞ்சிருந்தாலும் நான் உங்களை மன்னிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ இஸ்லாத்துக்கு வந்தாலும் என்ன செஞ்ச எல்லா பாவங்களும் அழிக்கப்பட்டு விடும் என்று நபியான விளக்கம் சொல்றாங்க. இதை என்ன செய்வாங்கன்னா முஷ்ரிக்கீன்கள் தூக்கிட்டு வருவாங்க. எப்படி தூக்கிட்டு வருவாங்க பார்த்துருங்களா, காலித் பின் வலீத் நபிகள் நாயகம் என்ன கேட்டாங்க, நபிகள் நாயகமே நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். இது என்ன, நான் உங்களுக்கு ஒரு அநியாயம் பண்ணிட்டாலும் உங்கள்ட்ட நீங்க என் பாவத்தை மன்னிங்கன்னா கேட்க முடியும். இது அல்லாஹ் மாதிரி கேட்கிறதா? அல்லாஹ் மாதிரி எங்கேயோ உட்கார்ந்து துவா செஞ்சு நபிகள் நாயகமே மன்னிச்சிடுங்கன்னு கேட்டாங்களா? நபிகள் நாயகத்துக்கு அவங்க அநியாயம் பண்ணாங்க, அக்கிரமம் பண்ணாங்க. நபிகள் நாயகத்தில் நீங்க என்ன மன்னிக்கணும்னு சொல்லும்போது நபிகள் நாயகம் அவங்களுக்கு பதில் சொல்லிடுறாங்க, நீங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டாலே உங்க பாவம் எல்லாம் என்ன செய்யப்பட்டு விடும், அழிக்கப்பட்டு விடும். அதே மாதிரி அல்லாஹ் மூமின்களை பற்றி சொல்லும் போது கவுலு மஅரூஃபுன் வ மக்ஃபிரா, ஒரு மூமின் நல்ல வார்த்தை பேசுவதும் மற்றவர்கள் தனக்கு செய்த பாவங்களை மன்னிப்பதும் கைரும் சதக்கத்துக்கு எது போகாதா, நாம தர்மம் செய்துவிட்டு நோவினை செய்வதை விட சிறந்தது. அப்ப ஒவ்வொரு மூமினுமே மற்றவங்க செஞ்ச பாவத்தை மன்னிக்கணும் அல்லாஹ் சொல்றான். இது அல்லாஹ் மாதிரி மன்னிக்கிறதா? எனக்கு ஒரு ஆள் அநியாயம் பண்றாருன்னா நான் தெரியாம இப்படி செஞ்சுட்டேங்க என்ன மன்னிச்சிடுங்கன்னு கேட்கலாம் வச்சுக்கோங்க. எனக்கு செஞ்ச அநியாயத்துக்கு நான் ஒரு என்ன செய்யலாம், மன்னிக்கலாம். அவை மன்னிக்க வேண்டும் என்று மார்க்கம் என்ன செய்கிறது, சொல்கிறது. இவங்க மௌலூதுல உட்கார்ந்துக்கிட்டு அல்லாஹ் மாதிரி ரசூலாவை அழைக்கிறாங்க. நபிகள் நாயகம் எப்படி அழைக்கிறாங்க, பஸத்து கஃப ஃபாகத்தி வன் நதமி, என்னுடைய வறுமை மற்றும் துன்பத்தின் காரணமாக நான் என்னுடைய கைகளை ஏந்தி விட்டேன், உங்களுடைய அளவற்ற அருட்கொடை எதிர்பார்க்கிறேன். இப்படியெல்லாம் மௌலூது ஃபுல்லாமே அல்லாஹ்வை அழைப்பதை போன்று நபிகள் நாயகத்தை அழைத்து விட்டு, சாவுலமீன் மௌலூது ஷாவுலமீன் பாஷாவை அழைத்து விட்டு, மொய்தி ஆண்டவர் மௌலூதுல மொய்தி ஆண்டவரை அழைத்து விட்டு அப்படி மட்டுமா அழைக்கிறாங்க. அல்லாஹ்க்கு மட்டும் எது முடியுமோ அதையும் ஆட்ட கேட்கிறாங்க. நபிகள் சுபான மௌலூதுல நபிகள் நாயகத்தை கேட்கிறாங்க, ஷாவுலமீன் மௌலூது ஷாவுலமீன் பாஷாவை கேட்கிறாங்க, மொய்தி மௌலூதுல மொய்தி ஆண்டவர்கிட்ட என்ன செய்யறாங்க கேட்கிறாங்க. எல்லாமே மழை இல்லையா, நீங்க தான் மழை இறக்கணும், நான் உங்களுக்கு மொஹிதி ஆண்டவருக்கு நான் என்ன செய்து விட்டேன், நேர்ச்சை செய்து விட்டேன். இப்படி எல்லாம் முழுக்க முழுக்க அல்லாஹ்க்கு செய்ய வேண்டிய வணக்கங்களை இறைவன் அல்லாத படைப்பிடங்களுக்கு செய்வதாக மௌலூதுல வருது. அல்லாஹ்வுக்கு மட்டும் எது முடியுமோ அதை இறைவன் அல்லாதவர்களிடம் கேட்பதாக மௌலூதுகளில் வருது. அதுபோன்று அல்லாஹ்விடம் நாம் எப்படி கேட்போமோ அதுபோன்று இறந்தவர்களிடம் கேட்பதாக தான் மௌலூது இருக்குது. அப்போ மௌலூது யாரெல்லாம் ஓதுறாங்களோ, அந்த மௌலூதை யாரெல்லாம் ஆதரிக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ் அல்லாதவர்களை அழைத்து விட்டார்கள், இணை வைத்து விட்டார்கள். ஷிர்குல் அக்பர், அது மிகப்பெரிய ஒரு ஷிர்க். யார் தர்காவில் போய் சஜிதா பண்றது, இறைவன் அல்லாதவர்களுக்கு சஜிதா தர்காவுக்கு மட்டும் கிடையாது, ஒரு அரசியல்வாதி காலில் போய் விழுந்தாலும் சரி சஜிதா பண்றப்போ வணக்கம், கையேந்தி கேட்கறதுங்க வணக்கம். நேற்று ஒரு போட்டோ போட்டிருந்தாங்க, ஒரு முஸ்லீம் மூதாட்டி என்ன செய்யறாங்க, விஜயகாந்த் படத்துக்கு முன்னாடி போய் நின்றுட்டு அவர்கிட்ட போய் இப்படி என்ன செய்யறாங்க, கையேந்தி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவருக்கு என்ன காரணமா ஏமா அங்க போய் கேட்கறீங்கன்னு கேட்டா, அவர் மதச்சார்பற்றவர். அது எல்லாம் இருக்கட்டும், இந்த முஸ்லீம் மூதாட்டி அல்லாஹ் துவா என்பது வணக்கம், எந்த ஒரு துவாவாக இருந்தால் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் செய்யணும் அப்படிங்கறத இந்த அம்மாவுக்கு இஸ்லாமிய சமுதாயம் நாம போதித்திருந்தால் இந்த மாதிரி ஷிர்க வைப்பாங்களா? குர்ஆனை தலைமாத்தி வச்சுக்கிட்டு அவங்க படத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து என்ன செய்றாங்க, ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஏராளமான கூத்துக்கள் சமுதாயத்தை என்ன செய்து நடக்குது. அப்ப இந்த அடிப்படை துவாவுடைய அடிப்படை நம்ம தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, மன் மாத்த யுஷ்ரிக்கு பில்லாஹி மன் மாத்த வஹுவ யதுஉ மின் தூனில்லாஹி நித்தன், யார் அல்லாஹ்வை அன்றி
இணை கடவுளை பிரார்த்தித்தவனாக மரணிக்கின்றானோ, பிரார்த்தனை என்றால் அதை தெளிவாக வழங்கிக் கொள்ள வேண்டும். பிரார்த்தனை என்றால் நம்ம செய்யக்கூடிய எல்லா வணக்கங்களும், உள்ளத்தால் செய்யக்கூடிய வணக்கம், உடலால் செய்ய வேண்டிய வணக்கம், உள்ளத்தாலும் உடலாலும் செல்வத்தாலும் செய்யக்கூடிய வணக்கம், எல்லா வணக்கங்களையும் நாம இறைவன் அல்லாதவன் செஞ்சிட்டோம்னா நாம அவங்கள அழைத்து விட்டோம். அல்லாஹ்விடம் மட்டும், அல்லாஹ்வுக்கு மட்டும் எது முடியுமோ அதை நாம இறைவன் அல்லாஹ்விடம் கேட்டுவிட்டோம், அல்லாஹ்வை அழைத்து விட்டோம். அதுபோன்று அல்லாஹ்விடம் நாம் எப்படி கேட்போமோ அப்படி இறைவன் அல்லாஹ்விடம் கேட்டுவிட்டால் அப்பொழுது நாம் என்ன செஞ்சு விட்டோம், இணை வைத்து விட்டோம். ஆனால் இதுல விதிவிலக்கு என்ன, படைப்பினங்களுக்கு எது முடியுமோ அதை படைப்பினங்கள் நம்ம எப்படி கேட்போமோ அப்படி கேட்டால் என்ன கிடையாது, அதுவும் அழைத்தல் தான். கேட்பாங்கல்ல ஷேக் அப்துல்லா ஜமாலி, மிகப்பெரிய தாக்கூத்னா என்ன அர்த்தம், இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவதற்கு அழைக்கக்கூடிய கொள்கை கொண்டவர். அவர் என்ன சொல்லுவாரு, அல்லாஹ் என்று அழைக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க, ஹய்யா அலா ஸலாம் அழைக்கிறாங்களே, இது ஷிர்க் தானேம்பாங்க. இது என்ன காரணம், துவாவில் எது வணக்கம் எது வணக்கம் புரியல. ஹய்யா அலா ஸலாம் நம்ம அழைக்கிறோம் சொன்னோம்னா அந்த வார்த்தை யார்கிட்ட போய் விழும், காதுல போய் விழும். மனுஷன மாதிரி அல்லாஹ் மாதிரி அழைப்பது கிடையாது. அப்போ இந்த நக்கல் பண்றது, மார்க்கெட் இந்த ஹதீஸையெல்லாம் கிண்டல் பண்றது. அப்துல் காதர் ஒரு ஆளை கூப்பிட்டோம், அப்ப இது ஷிர்கா எப்படி என்ன செய்யறது, கேள்வி கேட்கிறது. அப்துல் காதர் கூப்பிட்டா அது இந்த வஹாபிகள்ட்ட ஷிர்கு, அது ஏன்பா ஷிர்காது, அது படைப்பினத்தை எப்படி கூப்பிடுறோமோ அப்படி கூப்பிடுறது. புரியாத மக்கள் மார்க்கத்தை துவானா என்ன, எந்த துவா வணக்கம் என்று புரியாத மக்கள்கிட்ட போய் சொல்லும் போது அவங்க என்ன செய்வாங்க, மார்க்கத்துடைய அடிப்படையை தெரியாத மக்கள் அஜல் தெரிஞ்சாரு, சரியா சொல்றாரு, நம்ம தர்காவில் போய் கையேந்தி கேட்கறது என்ன கிடையாது, குஃபுர் கிடையாது, ஷிர்கு கிடையாதுன்னு சொல்லி நம்பி அந்த குஃபுர்ல போய் விழுந்து முஷ்ரிக்காக மரணிக்கக்கூடிய சூழலை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்ப இந்த செய்தியை இந்த ஹதீஸ் நமக்கு அடிப்படையாக சொல்லக்கூடிய விஷயம், அல்லாஹ்வை என்று நாம் யாரை அழைத்தாலும் நம்ம நரகத்தில் கொண்டு போய் தள்ளிவிடும். அப்போ இந்த துவா நம்ம இணை வைக்கக்கூடிய விஷயத்தை ரொம்ப அச்சத்தோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும். இந்த பாவம் நம்மள்கிட்ட வந்துடக்கூடாது. நாம் எந்த ஒரு இபாதத்தையோ அல்லாஹ்வை நாம் பிரார்த்திப்பது போன்றோ இறைவன் அல்லாஹ்வை பிரார்த்தித்து விட்டால் நாம அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவர்கள் ஆகிவிட்டோம், அது நம்மை நிரந்தர நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும் என்ற அச்சம் நமக்கு இருக்கணும். ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நாம் இன்றைய வகுப்புக்கு நிறைவு செய்து விடுவோம். சஹீஹுல் புகாரியில 3334வது செய்தியாக இருக்கிறது. மறுமை நாளில் இணை வைத்த எல்லோருக்கும் சர்மமான தண்டனை இருக்காது. இணை வைத்தவங்களுக்கு நிரந்தர நரகம் தான். ஆனா ஒருத்த ரொம்ப அநியாயம் பண்ணிக்கிட்டு இணை வைக்கிறான், ஒருத்தன் ரொம்ப நல்லவனா இருந்துட்டு இணை வைக்கிறான் வச்சுக்கிடுங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சிறிய தந்தை அபூ தாலிப் இருக்கிறாங்க, அவங்க ரொம்ப நல்லவர். ஆனா எப்படி மௌத்தா போனாரு, ஷிர்க்ல என்ன செஞ்சாரு, மௌத்தா போனாரு. ஃபிரௌனும் ஷிர்க்ல தான் மௌத்தா போனான். ஆனா ஃபிரௌன் எவ்வளவு பெரிய அயோக்கியன், அபூ லஹப் எவ்வளவு பெரிய அயோக்கியன், அபூ ஜஹல் எவ்வளவு பெரிய அயோக்கியன். அப்ப இணை வைத்தவங்களுக்கு நிரந்தர நரகம் என்றாலும் தண்டனையில வித்தியாசம் இருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய சிறிய தந்தை இருக்காரு அபூ தாலிப், அவருக்கு தான் நரகத்துல குறைந்தபட்ச வேதனை என்ன அர்த்தம், அவருடைய உள்ளங்காலில் 2 நெருப்பு கங்குகள் வைக்கப்படும், அது நெருப்பாலான 2 செருப்புகள் மாட்டப்படும். அவங்களுடைய மண்டை கபாலம் அப்படி என்ன செய்யும், கொதித்து வடியும். அப்படின்னா நம்ம இந்த கபாலம் கிடையாது. நரகவாதியுடைய ஒரு கடவாய் பல்லு உகது மலை சைஸுக்கு இருக்கும். நரகவாதியுடைய ஒரு கடவாய் பல்லு உகது மலை சைஸுக்கு இருக்கும்னா ஒரு மனுஷனே எவ்வளவு தண்ணிக்கு இருப்போம், இந்தியா சைஸ்ல இருப்பான் நரகவாதி. அவ்வளவு பெரிய சைஸ்ல தான் எல்லாம் நரகத்துல தூக்கி போடுவான். அவ்வளவு பெரிய உருவத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு மண்ட கபாலம் கொதித்து வலியுதுன்னு வச்சுக்கிடுங்க, நரக நெருப்பு எவ்வளவு கொடூரமானது. அப்ப அந்த மாதிரி நரகத்தில் குறைந்தபட்ச வேதனையை அனுபவிக்கக்கூடிய இணை வைத்தவர்கள் உலகத்தில் நல்லவங்களா இருந்திருப்பாங்க. ஆனா இணை வைத்து என்ன செஞ்சிருப்பாங்க, அவங்க மௌத்தாயிருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நபிகள் நாயகம் சொல்றாங்க, மறுமை நாளில் அன்னல்லாஹ் யகூல் லி அஹ்வனி அஹ்லின் நாரி அதாபன், நரகத்தில் குறைந்தபட்ச வேதனையில் இருக்கக்கூடிய ஒருவனை அழைத்து அல்லாஹ் கேட்பான், லவ் அன்னலக மாஃபில் அர்தி மின் ஷையின் குந்த தஃப்தரி பிஹி, உனக்கு இந்த உலகம் முழுவதுக்கும் ஒரு விஷயம் இருந்தார், தங்கம்னு வச்சுக்கிறீங்களேன். குர்ஆன் அல்லாஹ் சொல்றாங்கல்ல, யார் அல்லாஹ் இன்னல்லதீன கஃபரு வ மாத்து வஹும் குஃபார், யார் அல்லாஹ்வை நிராகரித்து காஃபிர்களாக மரணித்து விட்டார்களோ ஃபலை யுக்பல மின் அஹதிஹிம் மில்வுல் அர்தி தஹபன், பூமி நிறைய தங்கத்தை கொடுத்தாலும் உங்களுக்கு செய்யப்படாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப அல்லாஹ் கேட்பான், உனக்கு பூமி நிறைய நான் தங்கத்தை தர்றேன், நீ என்னப்பா செய்வாய் அப்படின்னு கேட்ட உடனே அதை நீ ஈடாக கொடுத்து விடுவாயா? நரகத்துல அவனுக்கு தான் குறைந்தபட்ச வேதனை.
இதை குறைந்தபட்ச வேதனையை தப்பிப்பதற்கு நீ ஈடாக கொடுத்து விடுவாயா அப்படின்னு கேட்டா அவன் சொல்வான், ஆமா கொடுத்துருவேன் யா அல்லாஹ் அப்படிமா. அப்ப அல்லாஹ் சொல்வான், ஃபகத் சஅல்துக மா ஹுவ அஹ்வனு மின் ஹாதா வ அன்த ஃபீ சுல்பி ஆதம். ஆதமுடைய முதுகந்தண்டில் நீ இருக்கும்போது இதை விட ரொம்ப இலகுவான ஒன்றைத்தானே கேட்டேன். நம்ம அதை விளக்கியிருக்கிறோம், நம்ம இந்த தொடர்ந்து ஆரம்பத்திலே விளக்கியிருக்கிறோம். ஆதம் நபியுடைய முதுகந்தண்டிலிருந்து அல்லாஹ் எடுத்த அந்த உறுதிமொழியை பற்றி. நீ ஆதமுடைய முதுகந்தண்டில் இருக்கும்போது இதை விட ரொம்ப இலகுவான ஒன்றைத்தானே கேட்டேன். என்ன கேட்டேன்? அல்லாஹ் துஷ்ரிக பி, எனக்கு எந்த ஒன்றையும் இணை வைக்காது என்பதை தானே கேட்டேன். அபைத்து இந்த ஷிர்க், ஆனால் நீ என்ன செய்து விட்டாய்? அந்த இணை வைத்தலை தான் செய்துவிட்டு வந்திருக்கிறாய். நான் எப்போ உன்னை மன்னிக்க முடியும் என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இது சஹீஹுல் புகாரில 3334வது செய்தியா இருக்கு. அப்போ நாம இணை வைத்தல் என்ற பாவம் ரொம்ப கொடூரமான பாவமாக இருப்பதனால், நாம் என்றைக்கும் நரகத்திலிருந்து மீள முடியாத ஒரு பாவமாக இருப்பதனால் அந்த பாவம் விஷயத்தில் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் அந்த பாவத்தை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும். நாம் நம்மில் அது வந்து விடாமல் நம்முடைய குழந்தைகளுக்கு, குடும்பத்திற்கு, சமூகத்திற்கு வந்து விடாமல் அவர்களையும் பாதுகாக்கக்கூடிய பணியில் நாம் ஈடுபட வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தகைய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அடுத்தடுத்த விஷயங்கள் நாம் நிச்சயம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் விரிவாக காண்போம். வாஹர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த